ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த கல்யாண சீனை ஓட்டுறாங்க 2 வீக்ஸாக இதே தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படா என் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்காங்களே பிரியா, அவங்களுக்கு வந்து சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா மீனாட்சி ஓடி மண்டபத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தா நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதில் நம்ம முருகன் வந்து தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவுமே நம்ம கார்த்தியை ஓடி வந்து முருகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மீனாட்சிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஐயோ என்னடா இது, நம்ம கரெக்டாக இவர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு வரப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் முருகனையும் அட்மிட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தியை பார்த்து மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, கார்த்தி தம்பி, நான் உங்களை தேடி தான் மண்டபத்துக்கு போனேன். அங்கே நீங்கள் யார் கூடயோ ஃபோனில் பேசி அவசரமாக காரில் போனீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். என் பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்திக்கு கை கால் ஓடவே இல்லை. ஓடி போயிட்டு பிரியாவை தான் பார்க்குறாங்க. பிரியா சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்னோட உயிரே காப்பாற்றிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் செய்வேன். அந்த மருது ரொம்பவே மோசமானவன். அவன் தான் ரெட் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். அவனை பற்றின சில ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது சார். அதை வச்சு கண்டிப்பாக அவனை மாட்டி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்ல அப்போ தான் நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, சார் இதோட எப்படி சார் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம கார்த்தி வந்து ஆம்புலன்ஸ்க்குலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே ஒருத்தன் வேவு பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் வந்து மருதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த கோமாவில் இருந்தாலும் பிரியா அவளுக்கு இப்போ நினைவு திரும்பிடுச்சு. அந்த கார்த்தி அந்த பிரியாவை இப்போ மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த பிரியா மட்டும் வந்தால் கண்டிப்பாக உங்களை பற்றின உண்மையெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட மருது வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலும் ஆம்புலன்ஸில் தான் அந்த பிரியாவை கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் வந்து உண்மையான ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு போட்டுட்டு நீங்கள் தான் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த ரவுடி அதை கேட்டுட்டு உண்மையான ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு போட்டுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவராக பிரியாவை ஏற்றிட்டு போகிறாங்க. இது தெரியாமல் நம்ம கார்த்தியும் அந்த ஆம்புலன்ஸே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது அந்த ஆம்புலன்ஸுக்கு குறுக்கையில் நிறைய ரவுடிங்க வந்து கார்த்திகிட்ட வம்பு பண்ணுறாங்க. நம்ம கார்த்தி எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு பிரியாவை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து என்ன கார்த்தி ஆளே காணாமே, கார்த்தி மாமா இருக்கிறத நினச்சி தான் நம்ம இவ்வளோ தைரியமாக இந்த மண்டபத்திலே உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ கார்த்தி மாமா என் கண்ணில் படவே இல்லையே, ரொம்ப பயமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு பக்கம் பயத்தில் இருக்க, இன்னொரு சைடு நம்ம சந்திரா சாமுடிச்செடியெலாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா இந்த மண்டபத்தில் சுற்றி முற்றி பாரு, ஒரு ஆள் மட்டும் இல்லை, அந்த கார்த்தியை காண பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிச்சு சொல்கிறாங்க. நல்லது தான் சந்திரா, கரெக்டாக ரேவதி கழுத்தில் தாலி கச்ச நேரம் அவன் இங்கே இருக்கவே கூடாதுன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவன் எங்கேயோ போயிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, அவனால் ரேவதி கழுத்தில் தாலி ஏறதை பார்க்க முடியல போல், அதனால தான் எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். நல்லது தான், அவனுக்கே தெரிஞ்சிடுச்சு நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவன் என்ன ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் சரி நம்ம நம்ப போகிறதில்லன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிரிச்சுக்கிட்டே சாம்பிடிச்சடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து ரோகிணியை கூப்பிட்றாங்க, அக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே ரோகிணி வராங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி மாமாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ போய் தேடிக்கிட்டு இருக்கு, கார்த்திக்கு என்ன வேலை வந்துச்சோ, நீ எப்படி தைரியமாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நானே கார்த்தி மாமா இருக்கிற தைரியத்தில் தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் திடீர்னு அவர் எங்கே போனார்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல அப்போ மயில் வாகனத்துக்கிட்ட போய் ரோகிணி சொல்கிறாங்க, என்னங்க கல்யாணம் நடக்க போது இந்த நேரத்தில் போயிட்டு கார்த்தி எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்கிறாங்க, அந்த முருகனை யாரும் அடிச்சு போட்டுட்டாங்க, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட ரோகிணி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கரெக்டாக முகூர்த்த நேரத்தில் தான் எல்லாமே நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி டென்ஷனில் இருக்க. அப்போ தான் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ நான் முக்கியமான ஆதாரத்தை கொண்டு நான் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன், அந்த பிரியாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே மயில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் கார்த்தி, சீக்கிரமாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி வேகமாக காரை ஓட்டிட்டு வராங்க. இந்த சைடு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அந்த வண்டியை வேற பக்கமாக திருப்புற மாதிரி நம்ம கார்த்திக்கு தெரியுது. உடனே கார்த்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு போட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸை நம்ம கார்த்தி தான் ஓட்டிட்டு வராங்க. நம்ம கார்த்தி ஆம்புலன்ஸில் வரதை பார்த்துட்டு மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, கல்யாணம் நடக்கிற நேரத்தில் இங்கே எதுக்காக ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வரது யாருன்னு பாரு, அந்த கார்த்தி தான். இவ்வளோ நேரம் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம், இப்போ என்னன்னா திடீர்னு இவன் எப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர குழப்பத்தில் இருக்க. அப்போ தான் கார்த்தி வந்து உள்ளேருந்து இறங்கி வராங்க. அப்போ
பிரியாவையும் அப்படியே கையோட கூட்டிட்டு வராங்க. பிரியாவை பார்த்ததுமே மருதுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி அதிகாரிங்களாம் நிற்க, ஒரு பக்கம் நம்ம சாமுடிச்சேரி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன கல்யாணம் நடக்கிற நேரத்தில் கரெக்டாக என்ன ட்ராமா பண்ண வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் இன்னும் ட்ராமா பண்ண வரல, அந்த மருதோட லட்சணத்தை நிரூபிக்க தான் வந்தேன். நானும் உங்ககிட்ட எப்படியோ சொல்லி நிரூபிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் எதையுமே நம்புற மாதிரி தெரியல. அதனால தான் இந்த பொண்ணுக்கு நினைவு திருமணோனையே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு இவ்வளோ நாளாக கோமால தான் இருந்தா, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த மருது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி செம்ம கோவப்படுறாங்க. என்ன இந்த கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எனக்கு என்ன அவசியம் கிடையாது, அந்த பொண்ணு சொல்கிறதே நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட கேட்குறாங்க. அப்போ பிரியா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, மேடம் நான் இவ்வளோ நாளாக கண் முழிக்க முடியாமல் கோமால இருந்தேன், எனக்கு உயர்தர ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து என்னை இப்போ நிற்க வச்சிருக்கிறது இந்த கார்த்தி அண்ணன் மட்டும்தான். அவருக்காக நான் நன்றி கடன் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இவன் சரியான அயோக்கியன், இவனெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, இவன் பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுடிச்சேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது நம்ம சந்திரா வந்து கேட்குறாங்க, அக்கா இவன் ஏதோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதையும் போயிட்டு நீ நம்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, சந்திரா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டோடு வந்திருக்கா, இப்போயும் நம்ம நம்பலைன்னா எப்படி, அதுவும் ஆதாரத்தை வேற காட்டுறா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிட்டு இருக்கும்போது அதிகாரிங்களாம் வராங்க. அப்போ தான் சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் இந்த பொண்ணு சொல்கிற எல்லாமே உண்மை தான், இவ்வளோ நாளாக இந்த பொண்ணு கோமால தான் இருந்தா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருது ரொம்பவே மோசமானவன், இவனை தான் நாங்கள் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோம், நல்ல வேலை கார்த்தி தம்பி உதவியால் தான் இவனை எங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் லேட்டாக வந்திருந்தோம், உங்கள் பொண்ணு கழுத்தில் இவன் தாலி கட்டியிருப்பான், உங்கள் பொண்ணு வாழ்க்கையே நாசமாயிடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சாமுடிச்சேரி அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, அக்காக்கா இல்லைக்கா நீ இதெல்லாம் நம்பிடாத, எனக்கு என்னமோ இவன் போகிற ட்ராமா மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுடிச்சேரி வந்து, சந்திரா போதும், இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத, இதுக்கப்புறமும் இதை நம்பாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு அப்பாடா இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் அதிகாரிங்களாம் சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, இன்னும் நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் லேட்டாக வந்திருந்தோம் அவ்வளோதான், இந்த ரேவதியை யாராலையுமே காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜன் செம்ம கோவத்தில் சாமுடிச்சேரி திட்டுறாங்க. இப்போ கேட்டியா ஈஸ்வரி, நான் தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேனே, எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மருந்து மேலே சத்தியமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மருதாங்கருந்து எஸ்கேப் பார்க்க ஒரு பக்கம் எல்லாருமே சுற்றி வளைச்சி மருதை பிடிச்சிடுறாங்க. மருதை அடின்னு அடித்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்போ மருது எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கார்த்தி கோவப்பட்டு தலையில் கன்று வச்சிடுறாங்க. அப்போ கன்னுக்கு பயந்து நம்ம மருது வந்து எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கிறாங்க. ஆமாம் இவங்க சொல்கிற எல்லாமே உண்மை தான், நான் பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுத்து அது மூலமாக காசு சம்பாரிச்சிட்டு வந்தேன், அதை எப்படியோ இந்த கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி மருதே எல்லா உண்மையும் ஒத்துக்கிற. அதை கேட்டுட்டு சாமுடிச்சேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் அதிகாரிங்கெல்லாம் மருதை அடிச்சு பிடிச்சி இழுத்து ஜீப்பில் தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி மணமேடையில் நின்று அழுகிறாங்க. ஏம்மா நான் உங்களுக்கு என்னம்மா செஞ்சேன், என் வாழ்க்கையை இப்படி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே, இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வருவா, எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்களே, இந்த பொண்ணுக்கு மணமேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தானம்மா தப்பாக பேசுவாங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேனேம்மா, நீங்கள் கார்த்தி மேலே இருக்கிற கோவத்தில் என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தீங்களே, நல்ல வேலை கார்த்தி மாமா கடைசி நேரத்தில் வந்து என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டாரு, அப்படி இல்லைனா காலம் ஃபுல்லாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுடிச்சேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே சுற்றி முற்றி சாமுடிச்சேரியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ராஜராஜன் சொல்கிறாங்க, எங்கள் பார் ஈஸ்வரி, இவ்வளோ நாளாக ரேவதியோட வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் போய் முடிஞ்சிருக்கு, அதனால என் பொண்ணு வாழ்க்கைக்காக இப்போ நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். என்னோட தங்கச்சி பையன் கார்த்தி அவன் தான் இப்போ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறான், இந்த கல்யாணம் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டதுமே சந்திரா சொல்கிறாங்க, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன், நீங்கள் பாரு சந்திரா வாயை மூடிடு, இதுக்கு மேலே யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், கார்த்தி தம்பி நீங்கள் போயிட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அவ்வளோதான், இந்த இடத்துலையே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி கார்த்தி கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.